ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. கோவிட்-19 அப்படின்றது நம்ம ஆல்மோஸ்ட் 2019-2020 மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட்டது. அது எல்லாருமே யாராலையும் மறக்க முடியாது. நிறைய பேரோட வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கு. பட் அது முடிஞ்சு இன்னைக்கு நம்ம 5 வருஷத்தை தாண்டிட்டோம். பட் அப்படி இருந்தும் இது இன்னும் கண்டினியூ ஆகுதுன்றது தான் இங்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு வாரமாக இந்த கொரோனா கேஸ் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஏஷியா முழுக்க. இது முக்கியமாக எங்கெங்கெல்லாம் அஃபெக்ட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது பார்க்கும்போது சிங்கப்பூர், ஹாங்காங், இந்தோனேஷியா, அப்புறமா சைனா கூட இதில் இன்க்ளூட் இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. பட் இந்த சிங்கப்பூர், ஹாங்காங், இந்தோனேஷியா எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க, ஆமாங்க எங்கள் ஊரில் வந்துட்டு கொரோனா கேஸ் ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி. பட் சைனா வாயவே திறக்கல. ஏன்னா எப்பயுமே இந்த கொரோனா விஷயம் அப்படின்றது சொல்லும்போது சைனா வாயவே திறக்க மாட்டாங்க. ஸோ இப்பவும் லிட்டரலி அப்படியே அதே போல தான் சைலண்டாக இருக்காங்க. பட் இந்த 3 கண்ட்ரிஸ் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் முக்கியமாக சிங்கப்பூர் ஹெல்த் மினிஸ்ட்ரியே வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாருக்கெல்லாம் கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் சிம்டம்ஸ் தெரியுதோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வேக்சினேஷன் போடுங்க. யாரெல்லாம் பூஸ்டர் வேக்சினேஷன் போடலையோ அவங்களை எல்லாத்துலேயுமே கூப்பிட்டு வந்து பூஸ்டர் வேக்சினேஷன் போட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க சிங்கப்பூர் ஹெல்த் மினிஸ்ட்ரியே வந்துட்டு கொரோனா காலத்தில் நம்ம என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுமோ ஸோ அதே போல் அங்கே இருக்கிற மக்களுமே இதே போல் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மாஸ்க் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சோஷியல் டிஸ்டன்ஸ் அப்படின்றது நிறைய இடங்களில் வந்துட்டு மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாமே ஏஷியாவை சுற்றி நடக்குன்ற பட்சத்தில் இது இந்தியா வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஏஷியா கண்ட்ரியில் இந்தியாவுமே ஒன்றும் இல்லையா? ஸோ இது இந்தியா பக்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ நான் முதல்ல சொல்லிடுறேன், இது உங்களுக்கு பயமுறுத்துறதுக்கான வீடியோ கிடையாது. இது ஒரு அவேர்னஸ்க்கான ஒரு வீடியோ. ஏன்னா உலக நாடுகளில் என்ன மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இது நம்ம நாட்டு ஏஷியாக்குள்ளேயே இருக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கனால இந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்துட்டு ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ வாங்க, உண்மையிலே இப்போ கொரோனாவோட சிச்சுவேஷன் என்ன இருக்கு, என்ன மாதிரி வைரஸ் எல்லாம் பரவிக்கிட்டு இருக்கு, எங்கெங்கெல்லாம் பாதிப்புகள் அதிகமாக இருக்கு, இது வரைக்கும் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்தியாவோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கு, அதுலேயுமே இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லுது இந்த கொரோனாவை பற்றி, இதை தாண்டி முழுக்க முழுக்க WHO என்ன ஒரு விஷயம் அவங்க சைட்லேருந்துமே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை இந்த ஒரு வீடியோவில் 10 நிமிஷத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் உலகத்தில் நடக்கிற பல விஷயங்களை இப்போ நடந்துகிட்டு இருக்கிற கரண்ட் அப்டேட்ஸை நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் இந்த சேனல் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது முதல்ல இந்த கொரோனா கேசஸ் அப்படின்றது ஏஷியாவில் அங்கங்கே சில பகுதிகளில் கேஸ் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்குங்க கடந்த ஒரு வாரமாக. இது என்ன மாதிரியான வகையான ஒரு கொரோனா கேஸ் அப்படின்றது நம்ம பார்க்கும்போது கொரோனால பல வகையான வேரியன்ட்ஸ் அப்படின்றது இருக்கு. அந்த வேரியண்ட்ல ஒன் ஆஃப் த வேரியன்ட் தான் ஒமிக்ரான் அப்படின்றது சொல்லப்படுது. இந்த ஒமிக்ரானுக்கு கீழே நிறைய சப் வேரியன்ட் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா JN1 அப்படின்னு சொல்லி ஒரு சப் வேரியன்ட் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த JN1 அப்படின்ற இந்த சப் வேரியண்டான இந்த கோவிட் தான் ஏஷியால பல இடங்களில் வந்துட்டு பரவிக்கிட்டு இருக்கு வேகமா. சரி, இதுதான் வந்துட்டு முதல்ல கண்டுபிடிச்சாங்களா இந்த JN1 அப்படின்னு சொல்லப்படுற இந்த சப் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. இது கிட்டத்தட்ட 2023 டென்மார்க்லயே இந்த மாதிரி ஒரு JN1 அப்படின்ற ஒரு சப் வேரியண்டான ஒரு கோவிட்ன்றது ஒன்று புதுசாக இருக்குன்னு சொல்லி 2023 நம்ம கண்டுபிடிச்சு 2 வருஷம் அப்படின்றது ஆயிடுச்சு. ஸோ இதுக்கான ஒரு வேக்சினேஷன்ஸ் அப்படின்றது எல்லாமே இதில் இருக்கு. ஸோ இப்போ இது எந்தெந்த நாடுகளில் வந்துட்டு பரவிக்கிட்டு இருக்கு வேகமாக அப்படின்றது பார்க்கும்போது சிங்கப்பூர், இந்தோனேஷியா, ஹாங்காங் அப்படின்ற இந்த இடங்களில் தான் வந்துட்டு அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. முதல்ல இந்த 3 கண்ட்ரியில் இருக்கிற ஹெல்த் மினிஸ்ட்ரிஸ் வந்துட்டு ஒத்துக்கிட்டாங்க, ஆமாங்க எங்கள் ஊரில் வந்துட்டு எங்கள் நாட்டு மக்களுக்கு இந்த கொரோனா கேசஸ்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இதனால வந்துட்டு அந்த நாட்டோட ஹெல்த் மினிஸ்ட்ரிஸ் என்ன பண்றாங்க அப்படின்றப்போ அங்க இருக்கிற நாட்டு மக்களுக்கு வந்துட்டு எப்பயுமே சொல்ற மாதிரி ப்ராப்பரா சோஷியல் டிஸ்டன்ஸ் பண்ணுங்க, மாஸ்க் போடுங்க, அதே போல வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோவிடுக்கு என்னென்ன மாதிரி ஒரு சேஃபர் அட்வைஸ் இருக்கோ அது எல்லாத்துக்குமே வந்துட்டு அங்க இருக்கிற மக்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதே போல கோவிட்னால யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு வேக்சினேஷன் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போல யாருக்கெல்லாம் பூஸ்டர் வேக்சினேஷன் தேவையோ அதுவுமே வந்துட்டு அதுக்கு அவங்களுக்கான ஒரு பூஸ்டர் வேக்சினேஷனே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே 3 நாடுகளுமே ஒத்துக்கிட்டாங்க. பட் இதுல சைனாவுமே இன்க்ளூட் ஆகி இருக்கலாம் அப்படின்றது சொல்லப்படுது. பட் அவங்க ஊர்லயுமே இந்த மாதிரி கோவிட் கேசஸ் அப்படின்றது ஒன்று இருக்கு அப்படின்ற பட்சத்தில் சைனா இன்னும் வரைக்கும் வாயவே திறக்கல. இவங்க 2019 சைனாலேருந்து தான் இந்த கோவிடே வந்ததுன்றது ரொம்ப வருஷம் கழிச்சு தான் ஒத்துக்கிட்டானுங்க. ஸோ இப்போ மட்டும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஒத்துப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வரைக்கும் அவங்க சைட்லேருந்து எந்த கன்ஃபர்மேஷனும் வரல. பட் நிறைய பேரால் சைனாலையுமே இந்த கொரோனா கேசஸ் இன்க்ரீஸ் ஆகி இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. சரி, இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த JN1 அப்படின்னு சொல்லப்படுற இந்த சப் வேரியன்ட் கொரோனாவுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் ஸ்பெஷல் சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்றது பார்க்கும்போது இதுக்கு ஸ்பெஷல் சிம்டம்ஸே இல்லை. அதுதான் இதில் பிரச்சனையே. ஏன்னா ஸ்பெஷலான ஒரு சிம்டம்ஸ் நமக்கு காட்டுச்சுன்னா இதுதான் JN1 அப்படின்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக. பட் இதில் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. இதில் ரெகுலராக வந்துட்டு இந்த காய்ச்சல், அதுக்கப்புறமா வந்துட்டு ஜலதோஷம், அப்புறமா ரன்னிங் நோஸு, டைரியா, அதே போல் வந்துட்டு வாமிட்டிங்கு, பாடி பெயின், இது எல்லாமே வந்துட்டு ரெகுலராக இருக்கிற மாதிரி தான் எல்லா சிம்டம்ஸும் இதில் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ நம்ம சம்மரில் இருக்கும். சம்மரில் வந்துட்டு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, நிறைய ஊர்களில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ அப்படியே டோட்டலாக வந்துட்டு கிளைமேட் சேஞ்சே வந்துட்டு டோட்டலாக மாறி இருக்கு. இதனால வந்துட்டு நமக்கு நார்மல் ஃபீவர் வந்தாலும் நிறைய பேர் வந்துட்டு கொரோனா அப்படின்ற மாதிரி தான்
தான் நினைக்க தோணும் இந்த மாதிரி சிம்டம்ஸில் பார்க்கும்போது. பட் அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு JN1 அப்படின்றது யாருக்கு வந்திருக்கு, யாருக்கு நார்மல் ஃபீவர் வந்திருக்குன்றது ஐடென்டிஃபை பண்ணுறது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயமா இதில் இருக்குது. சரி, இந்த J1N அப்படின்றது வந்துடுச்சு அப்படின்றப்ப பார்க்கும்போது இது ரொம்ப கிரிட்டிக்கலா அப்படின்றத பார்க்கும்போது அப்படி எதுவுமே இல்லைங்க. இதுக்கு WHO ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஏசியா முழுக்க இந்த JN1 அப்படின்ற இந்த சப்வேரியன்ட் பரவுறதை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். பட் இதனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, இதுக்காக யாரும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா மற்ற சப்வேரியன்ட்டை விடவே JN1 அப்படின்றது ரொம்ப டேஞ்சரஸ்லாம் கிடையாது. இதுக்கு டெத் கவுண்ட்ன்றது அவ்வளோ சிவியரெல்லாம் கிடையாது. ஸோ இதனால இது யாருமே பயப்பட தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதே போல WHO கிட்ட இருந்து எந்த ஒரு வார்னிங்குமே இந்த JN1 அப்படின்றது வந்துடுச்சுன்னு சொல்லி எதுவுமே இது வரைக்குமே அவங்க சொல்லவும் இல்லை. ஸோ இதனால பார்க்கும்போது JN1 அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப சிவியரான ஒரு சப்வேரியன்ட் அப்படின்றது நம்ம நினைக்க தேவையில்லை. இது வரும், அதே நேரத்தில் காணாமல் ரொம்ப சீக்கிரத்தில் வேக்சினேஷன் போட்டால் உடனே போயிடும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போதைக்கு பேசப்பட்டு இருக்கு. ஸோ அப்படியே இதில் சிங்கப்பூரில் இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்றது பார்க்கும்போது இது வரைக்குமே 11,200 பேர் போன வாரம் வரைக்கும் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க இந்த கொரோனா கேஸ்னால. பட் இப்போ அடுத்த ஒரு வாரம், இந்த ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட 14,200 பேர் கொரோனா கேஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் 3,000க்கும் மேலான மக்கள் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதனால ரொம்ப சீக்கிரத்தில் ஒரு வாரம் 3,000 அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப ஒரு ஹையான ஒரு கேஸ் அப்படின்றது ரெக்கார்ட் செய்யப்படுது. ஸோ இதே சிச்சுவேஷன் தான் இந்தோனேஷியாலையுமே இருக்கு. அதே போல ஹாங்காங்லையுமே கிட்டத்தட்ட இப்போதைக்கு 30,000 கேஸ் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு இந்த கொரோனா கேஸ்னால. ஸோ இந்த ஒரு 3 கண்ட்ரிலையுமே கிட்டத்தட்ட ஒரு எல்லாமே 10,000 பஞ்சாயத்துக்கு மேலே தான் இந்த கேசஸ் அப்படின்றது ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. சரி, இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இதில் இந்தியா என்ன சொல்றாங்க அப்படின்றது பார்க்கும்போது இந்த ஒரு சீசனை பொறுத்த வரைக்கும் சம்மர் சீசன்ல நம்ம இருக்கும். ஸோ சம்மர்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு நார்மலாகவே நிறைய பேருக்கு அந்த உடனே அந்த வெதர் அப்படின்ற ஒரு விஷயம் கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுன்னா நம்ம நார்மலாகவே நிறைய பேருக்கு ஜலதோஷம் ஜுரம் அப்படின்றது வரும். ஸோ அதுக்கு நமக்கு JN1 தான் இருக்குன்றது யாருமே நினைக்க தேவையில்லை. ஸோ இது வந்தாலும் ரொம்ப சீக்கிரத்தில் போகக்கூடிய ஒரு வைரஸ் தான். பட் இது வரைக்கும் இந்தியாவில் எங்கேயுமே அவ்வளோ பெருசாக கேசஸ் எல்லாமே பதிவீடு செய்யப்படலை. ஸோ இருந்தாலும் இது இந்தியா எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா, இப்போ இந்த சிங்கப்பூர், சைனா, அதுக்கப்புறமா இந்தோனேஷியா, ஹாங்காங்லாம் கேசஸ் ரைஸ் ஆகியிருக்குன்றது ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கு. பட் அவங்க இருந்து நம்ம நாட்டுக்கு வரவங்களை நம்ம ப்ராப்பராக செக் பண்ணி நம்ம நாட்டுக்குள்ள விட்டாங்கன்னா அதுவே போதும். ஸோ இதுல இருந்தே நம்ம தப்பிச்சிடலாம். ஸோ இதுக்கான ஒரு வழிமுறைகளை இந்தியா எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ தமிழ்நாடு சைட்ல இருந்து நம்ம பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அப்படி ஒரு கேஸே ரெக்கார்ட் செய்யப்படல. ஸோ நம்ம சேஃபர் சைட்ல இருக்கோம். இங்க நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்தியா முழுக்கவே இருந்தாலும் சரி, தமிழ்நாடு முழுக்க இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எதுவுமே நம்ம பயப்பட தேவையில்லை. ஸோ இதை தாண்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு வீடியோவுமே மக்களுக்கு ஒரு புரிதல் கொடுக்கறதுக்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோல யார் பேசியிருக்கா அப்படின்றது பார்க்கும்போது பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்டோட டைரக்டரா இருக்கிற மிஸ்டர் செல்வ விநாயகம் சார் தான் இதை பத்தி பேசியிருக்காங்க. நீங்க வீடியோமே யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. நீங்க ஜஸ்ட் யூடியூப்ல செல்வ விநாயகம் சாரோட லேட்டஸ்ட் வீடியோன்னு போட்டீங்கன்னா கூட அதை நீங்க பார்க்கலாம். ஸோ அதுலயுமே இன்னும் நிறைய டீட்டெயிலாக அவர் பேசியிருப்பாரு. ஸோ அதுலயுமே தமிழ்நாட்டில் இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லி தமிழ்நாடு சார்பாக அவர் பேசியிருப்பாரு. ஸோ நீங்கள் அதுலேயுமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் டீப்பாக இன்னும். ஸோ இதுதான் ஏஷியா முழுக்க அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கிற JN1 அப்படின்ற இந்த ஒரு சப்வேரியன்ட் கொரோனா அப்படின்னு. இது எந்த அளவுக்கு வேகமாக பரவனாலும் இதுக்கு எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சேதம் அப்படின்றது கிடையாது. ஸோ இது வந்தாலுமே பிரச்சனை இல்லை. பட் வந்தாலும் சீக்கிரமாக வேக்சினேஷன் போட்டால் உடனே போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சப்வேரியன்ட் தான். இதை பற்றி ரொம்ப யோசிக்காமல் பயப்படவும் தேவையில்லை. பட் ஆனால் இந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம பக்கத்து நாடுகளில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நாலேஜோட நீங்கள் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ உங்ககிட்ட டீட்டெயிலாக சொன்னதுக்கான ஒரு காரணமுமே. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போதான் இது போல உலகத்தில் நடக்கிற பல விஷயங்களை நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் உங்ககிட்ட கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, நம்ம ஆப்வியஸ்லி எல்லாருமே 2019, 2020 இந்த கொரோனா காலகட்டத்தில் லாக்டவுனில் இருந்திருப்போம். அந்த லாக்டவுன் மறுபடியும் வந்தால் உங்களோட பிளான்ஸ் என்னவா இருக்கும், அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்றது உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட பதிவை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். Until then, bye bye. AB.